ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டேஸ்ட் மேங்கா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேங்காவை பார்க்க போகிறோம்னா, ஒத்துழை செப்டி மேங்கா வர 73 எபிசோட இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல கேஸ், அதனால என்னால் வீடியோ போட முடியல. இப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பெல்லை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் நம்ம தினமும் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இஷ்டம் பேச பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனாமா. போன வீடியோவில் சீனியர் வந்து அந்த யாங்கி விட்டான போட்டி தள்ளியிருப்பாங்க. இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லையே லூஃபான அந்த யாங்கி விட்டானா அவன் ஒரு பவர் யூஸ் பண்ணி டேம் பண்ணி அவனை ஒரு பெப்பட்டாக மாட்டிருப்பான். கிட்ட ஆல்ரெடி 5 லெஜெண்டரியான ஹீரோஸ் இருக்காங்க. அவங்கள நான் பெப்பட்டாக மாட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ அந்த பெரிய பிரச்சனையே இருந்துடல. ஆனால் இப்போ நான் மாற்றின அந்த லாங்கினும் யாங்கி விட்டானே எனக்கு பெரிய பிரச்சனை வருவானுங்க. அவனுங்க எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. லூஃபானே யோசிச்சுனுக்குறான். ஏன்னா அந்த 5 ஹீரோஸ் இருக்கானுங்களா, அவனுக்கு பொறுஃபுல்லான ஆளுங்களும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி பொறுஃபுல்லான ஃபேமிலி இல்லை. அதனால ஈஸியாக தொக்கடிச்சிட்டான். இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ 2 பேரும் போட்டு தள்ளி பப்பட்டா மாட்டிருக்கல. எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேமிலி, அதாவது பவர்ஃபுல்லான ஃபேமிலி. ஏன்ஷியல் காலத்துலேருந்து எங்கள் 2 ஃபேமிலி இருக்குது. இவங்க 2 ஃபேமிலி சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு வந்தால் நம்மளால சமாளிக்க முடியுமான்னு வச்சுனுக்கிறான். கூட எங்கள் ஃபேமிலி மேலே அட்டாக் பண்ண என்ன பண்ணுது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுனுக்கிறான். கட் பண்ணி நெட்ஸில் லாங் ஃபேமிலியோட மேன்ஷன் இருக்குல்ல, அதில் மெயின் ஆள் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லாங்ஜி போய் அவனோட லாடிக்கிட்ட மற்ற விஷயத்த சொல்லுங்கிறான். நீ என்கிட்ட சொன்னது அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா வர மாட்டேன். அதுவே நீ என்கிட்ட போய் சொன்னா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்கிறான். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஃபேமிலியோட லாடி. இவனோட பேர் மென்ஷன் பண்ணல. ஆனால் எல்லாருமே இவனை 2 விதமான பேர் சொல்லி கூப்பிடுவானுங்க. ஃபர்ஸ்ட்டு டிராகன் ஃபேமிலி ஆன்சிஸ்டர்னு கூப்பிடுவானுங்க. செகண்டு பிளட் கிங்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. மோஸ்ட் ஆஃப் பர்சன் இவனை பிளட் கிங்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. அதனால இவனோட பேர் நம்ம பிளட் கிங்னு வச்சுக்கலாம். இவனோட லெவல் பார்த்தீங்கன்னா 98. இவனோட எபிலிட்டி பற்றி மென்ஷன் பண்ணல. ஃபியூச்சரில் சொன்னாங்கன்னா நான் சொல்கிறேன் கைஸ். மை லார்ட், என்ன நம்புங்க, நான் எதுவும் போய் சொல்லல, நான் உண்மையாக சொல்கிறேன். அந்த டிராகன் டைமரான லூஃபன் என்னோட கசினோட லாங் என்னை போட்டு தள்ளிட்டான். கண்ணு முன்னாடி என்னோட கசின் அவன் செத்து போனான். சிங்கிள் ஸ்லாஷில் அவன் என்னை கசினை போட்டு தள்ளினான். அதனால லார்டு ப்ளீஸ் எனக்காக நீங்கள் அவனை பையன் வாங்கணும்னு சொல்கிறான். அந்த பிளட் கிங்கும் யோசிச்சு பார்க்குறேன். இந்த கிங்குக்கு ஒரு 3-4 பேர் சுற்றினு பாருங்களேன் சும்மா. அதில் ஒருத்தன் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக பை வாங்கியாங்கணும். கிங் நம்மளோட 4th மாஸ்டர் இப்போ செத்து போயிட்டாரு. மொத்தம் நம்மளோட 4 மாஸ்டர் செத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பை வாங்கியாகணும்னு சொல்லுங்கிறான். இன்னொருத்தனும் ஆமாம் கிங், கண்டிப்பாக அவங்கள நம்ம பை வாங்கியே ஆகணும். அவங்களோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அவங்களோட ரிசர்ச் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. அதுக்கான சீக்ரெட்ஸும் நம்ம கிட்ட இல்லை. இது மூலமாக அவங்களோட ஒட்டுமொத்த ஆக்குப்பையும் நம்ம பண்ணினான்னு இவனும் சொல்லுங்கிறான். அதாவது அந்த யங் ஃபேமிலியோட கண்ட்ரோல் மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்குது. மற்றபடி அவங்களோட ரிசோர்ஸும் உங்ககிட்ட இல்லை, அதுக்கான சீக்ரெட்ஸும் உங்ககிட்ட இல்லை. இவனுங்க சீக்ரெட்ஸும் ரிசோர்ஸஸ்ன்னு எதுவும் மென்ஷன் பண்ணுறானுங்கன்னா, இப்போ ஏன்ஷியன் காலகட்டத்துலேருந்து ஒரு கிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளானில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கல்டிவேட் என்ன மெத்தடில் பண்ணுறது, பில்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பில்ஸ் உருவாக்குதுன்னு அவங்களுக்குன்னு ஓனாகவே ஒரு சீக்ரெட் வச்சுருப்பாங்களே ரெசிபி மாதிரி. அதே இவனுக்கு ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறானுங்க. கண்ட்ரோல் இவங்க கிட்ட இருக்குன்னா அந்த ரிசோர்ஸ் அந்த சீக்ரெட்ஸ் மெத்தட்ஸ்னு இவனுக்கு தெரியாது. இது மூலமாக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ரிசோர்ஸை நம்ம ஆக்குபை பண்ணிக்கிறான்னு பிளான் பண்ணுகிறானுங்க. இவனுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கிற அந்த டைமில் அந்த பிளட் கிங் இருக்கான் இல்லையா, அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்குது. யாரும் எங்கேத்துக்கு வந்து என் மேலே பிளாஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பிளட் கிங்கே ஷாக் ஆகுறான். அந்த பிளாஸ்ட்குள்ளேருந்து எவனும் ஒருத்தன் உள்ள வரான். எவ்வளோ தைரியம் தான் லாங் ஃபேமிலியான நீங்கள் ஆங் ஃபேமிலி மேலே எங்கள் மேலே கை வச்சிருப்பீங்க, ஒருத்தனையும் சும்மா வர மாட்டேன்டா, லாங் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளுவான் தான் ஒருத்தன் வந்து கத்தி நிற்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யாங்குட்டான் இருக்காளே, அவன் ஒரு மாஸ்டர் தான் இங்கே வந்து நிற்கிறான். இவன் சொல்லுதுன்னா கேட்டால் அந்த பிளட் கிங்குக்கு ஷாக் ஆகுது. நாங்கள் எப்போ ஆங் ஃபேமிலி மேலே கை வச்சிருந்தான்னு பார்த்துனுக்குறான். ஆங் ஃபேமிலியோட ஓல்டு ஆன்சிஸ்டர், நீங்கள் தப்பாக புரிஞ்சு நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் ஆங் ஃபேமிலி மேலே கை வைக்கலன்னு இந்த பிளட் கிங்கை சொல்கிறான். பிளட் கிங், நீ போய் சொல்லாரு, எல்லாம் தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். என்னோட பேர் நான் யாங்கிவிட்டானே, நீங்கள் கொண்டிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உங்களோட லாங் ஃபேமிலியை நான் மொத்தமாக அழிச்சிருவோம். மொத்தனையும் ஒரு மாட்டேன்னு சொல்லுங்கிறான். இப்போ ஒரு ட்விஸ்ட்டை வரைக்கிறானுங்க. இவனோட பேரன் தான் யாங்கி விட்டானுன்னு இப்போ சொல்கிறானுங்க. இவன் சொல்லுது பார்த்துட்டு அந்த லாங்ஜ் இருக்கான் அவனுக்கு ஷாக் ஆகுது. அவன் எப்போ அங்கே போனான், யாங்குட்டான்னு போய் செத்து தானே, அவன் எப்படி செத்து போனான்னு சொல்லி தான் இவனுக்கு ஷாக்காக இருக்கு. ஏன்னா இவன் வரும்போது பார்த்தீங்கன்னா யாங்குட்டான் இவன் மேலே தான் போயிருப்பான். இவன் பார்த்துருக்க மாட்டான். யாங்குட்டானே செத்து தானான்னு சொல்லிட்டு இவன் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். மாஸ்டர், நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. யாங்கிட்டான் நாங்கள் ஒன்றும் கொண்டு அந்த லூஃபன் தான் கொண்டு இருக்கான். ஆல்ரெடி என்னோட கசினான லாங்கினா அவன் தான் கொன்னான். இப்போ உங்களோட பேரை நான் யாங்கிட்டோன்னு அவன் தான் கொண்டு இருக்கான். என்னோட கசினா நான் அவன் கொண்டு நான் என் கண்ணாலே பார்த்தேன்னா இந்த லாங்குஜின்னு சொல்லுங்கிறான். இதை கேட்டு அந்த மாஸ்டருக்கு ஷாக் ஆகுது. என்ன லூஃப் அண்ணா நீ சொல்லுறது அந்த டிராகன் டைமரை சொல்லுங்கிறேன்னு அந்த மாஸ்டருக்கு ஷாக் ஆகுறான். ஆமாம் மாஸ்டர், அந்த லூஃப் வந்து உங்களோட பேரை கொண்டு இருக்கேன், என்னோட கசின் அந்த லாங்கினும் கொண்டு இருக்குன்னு இந்த லாங்குஜி பையனும் சொல்கிறான். நீ சொல்லுறது மட்டும் பொய்யா இருந்தால் உனக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு அந்த மாஸ்டர் அந்த லாங்குஜியை போட்டு மிரட்டினுக்கிறான். இவன் பயந்துக்கிறான். அவனோட கிங் முன்னாடி போய் ஒழிச்சுக்கிறான். ஹாங் ஃபேமிலிஸ் அண்ட் ஆன்சிஸ்டர் ஆல்ரெடி எங்களோட கூத்தட்டில் ஒரு 4th லெவல் மாஸ்டர் செத்து போயிருக்காங்க. அதை பற்றி தான் நாங்களே பேசினிருந்தோம். அப்புறம் நீங்கள் உள்ள வந்தீங்க. ஒரு வேளை லாங்குஜி சொல்கிற மாதிரி உங்கள் பேர் நான் யாங்கி விட்டானோ, எங்களோட 4th லெவல் மாஸ்டர் அவனை கொண்டு இருக்கானோ, அவனை நம்ம ஒரு கூட நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை அழிச்சு ஆகணும்னு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அந்த பிளட் கிங்கும் ஆங் ஃபேமிலியான நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அந்த யங் ஃபேமிலி டெஸ்டாய் பண்ணிட்டு அதில் என்ன ரிசர்ச் கிடைக்கிறோ அதில் உங்களுக்கு பாடி தரேன்னு இவனும் சொல்கிறான். அந்த ஆன்சிஸ்டருக்கு இது சரிதான் பட்டிருக்கோம்.
இந்த பிளட் கிங்குக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆங் ஃபேமிலி சேர்ந்த ஆன்செஸ்டர் எப்படி இங்கே வந்தாங்க, அவங்களோட பேர் என்ன, நாங்களா கொன்னன்னு யார் சொல்லியிருப்பான்னு இந்த பிளட் கிங்கும் யோசனை இருப்பான். அந்த ஆன்செஸ்டரை கேட்குறான், உங்ககிட்ட யார் உங்களோட பேர் நாங்களா கொன்னன்னு சொன்னதுன்னு கேட்குறான். லாங் ஃபேமிலியான நீங்கள் தான் எங் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். என்ன பேரை நான் வாங்கி விட்டேன், நான் எங் ஃபேமிலிக்கு தான் போயிருந்தான். இந்த வரிசையில் நீங்களே என்னோட பேர் நான் கொலை பண்ணியிருப்பீங்கன்னு நான் இங்கே வந்தேன்னு அந்த ஆன்செஸ்டரை சொல்கிறாரு. உன் ஆங் ஃபேமிலி ஒரு பெரிய ஆன்செஸ்டர்னு இந்த உலகம் ஃபுல்லாகவே நினச்சின்னுக்கிறான். போய் இந்த விஷயத்தை இந்த மாதிரி யோசிச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கியாரா, நீ என்ன ஒரு பெரிய ஆன்செஸ்டராக கைட்டு போயிலேன்னு இந்த பிளட் கிங் இருக்கலாம் அவன் மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் வெளியே காமிச்சுக்கலாம். அந்த லூஃபனு கிட்ட பிளாக் டிராகன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டிராகனை நினைச்சாலே போறோம், ஒட்டுமொத்த நேஷனே ஒரு டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு அந்த டிராகன் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. நீ சொல்ற மாதிரி நானும் அவங்க கிட்ட டிராகன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம 2 ஃபேமிலி சேர்ந்தாலே போறோம், அந்த டிராகனை ஈஸியா தோக்கச்சுனானே இந்த ஆன்செஸ்டரும் சொல்றாரு. அந்த பிளட் கிங் இருக்கல அவன் பாத்தீங்கன்னா அந்த லாங் ஜி கிட்டே அவனோட ஆளுங்க கிட்டேயும் இன்னும் 3 நாள் கழிச்சு நம்ம யங் ஃபேமிலியை போய் அட்டாக் பண்ண போறோம், நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க, நம்மளுக்கு உதவியா இருக்கணும் இந்த பிளட் கிங் சொல்றான். அதே டைம்ல அந்த ஆன்செஸ்டர் இருக்காலே அவங்க கிட்ட டான்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் முடிவு நம்ம 2 ஃபேமிலியை சேர்ந்து ஒரு ஃபேமிலி எதிர்க்க போறோம், அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களால நடந்ததுன்னு அந்த பிளட் கிங்கும் நம்ம ஆன்செஸ்டர் கிட்ட டான்ஸ்னு சொல்லிருக்கிறான். எனக்கு 2 பேரும் லூஃபான சின்ன பொய் உண்டா நினச்சின்னு பேசினுக்கிறானுங்க. ஆனா அவன் சின்ன பொய் இல்லை, பெரிய அணங்கொண்டானு உங்களுக்கு பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்கும். அதே டைம்ல இந்த பிளட் கிங் இருக்காலே அவன் ஒரு மனசுக்குள்ள என்ன தப்பா நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆன்செஸ்டர் அந்த லூஃபானுக்கிட்ட கோத்து விட்டு எனக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணுகிறேன். அந்த டைம்ல எவனோ ஒருத்தமின் அந்த டைம்ல அவனை போய் நான் போட்டு தள்ளிட்டு இந்த யங் ஃபேமிலி இந்த ஆங் ஃபேமிலி டேக் ஓவர் பண்ணிக்கிறான்னு இவன் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறான். கட் பண்ணி நெட்ஸில் யங் ஃபேமிலியோட என்ட்ரன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற 2 பாடிகார்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நின்றுக்கிறானுங்க. அந்த டைமில் எட்குக் வந்த மாதிரி அங்கே யாருமே ஆறுது. இது பார்த்து அவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னா, நீ அதை ஃபீல் பண்ணியா, எட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆன மாதிரி இருந்துச்சு, எட்குக் என்ன வருதான்னு சொல்லிட்டு அவனுங்கன்னா பேசினுக்கிறானுங்க. அந்த டைமில் ஒருத்த மட்டும் தூரத்தில் ஏதோ வருது பாட்டு ஷாக் ஆகிறான். என்னன்னா ஏதோ ஒரு புயல் மாதிரி வந்து நிற்குது. அப்புறம் அவனுங்க ஒத்து பார்க்குறானுங்க. உல்ஃபு பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துன்னா வருது. 1 2 இல்லை, 100கணக்கான உல்ஃபு பீஸ்ட்னா இந்த இடத்துக்கு வருது. இதுனா பார்த்து அந்த பாடி காட்சினா ஷாக் ஆகுறாங்க. இது உடனே நம்ம லேடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறானுங்க. கட் பண்ணி உள்ளே காமிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எட்குக் வந்த மாதிரி யாருமே ஷேக் ஆகினுக்குது. இது லூஃபான்னு சீனியர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா எட்குக் வந்துச்சான்னு சொல்லி பார்த்துனுக்குறாங்க. அப்புறம் ஒரு பாடி கார்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், மை லேடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எட்குக்குன்னா இல்லை, வெளியே 100கணக்கான உல்ஃபு பீஸ்ட்னா வந்திருக்கு, நம்மளை அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்குன்னு இந்த பாடி கார்டு பயந்துங்கன்னு சொல்றான். இதை கேட்டு லூஃபான சீனியர் ஷாக் ஆகுறாங்க. என்னடா உல்ஃபு பீஸ்ட் அரியாண்டா இங்க அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லி ஏச்சுனுக்குறானுங்க. கட் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸ் இருக்கானுங்களே அவன் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்து அந்த மான்ஸ்டர் கூட ஒரு ஃபைட் பண்ணிட்டு ரெடியா இருக்கானுங்க. அப்படியே அந்த மான்ஸ்டரை க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. ரொம்ப விகாரமா இருக்கு, வெடி பிடிச்ச மாதிரி எல்லா மான்ஸ்டரும் இருக்கு. அட்டாக் பண்ணுங்கறான்னு சொல்லி மேலேருந்து எவனோ ஒருத்தர் சொல்றான். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸை போய் அட்டாக் பண்ணிட்டு போயினுக்குது. யாரா மேலேருந்து சொல்லுதுன்னு பார்த்தா நம்ம ஆன்செஸ்டருங்க. எவ்வளவு தைரியம்னு என்னோட பேர் நீங்க போட்டு தள்ளிருப்பீங்க, உங்க கிளான்ல இருக்கிற எவனையும் சும்மா இருமாட்டா, எல்லாரையும் போட்டு தள்ளுவன் மேலேருந்து சொல்லுங்கிறான். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கிங் இருக்கான். எவ்வளோ தைரியண்டே என்னோட 4th level மாஸ்டர் நீங்கள் போட்டு தள்ளிருப்பீங்க, உங்களுக்கு சும்மா வர மாட்டேன் தானே ஆன்செஸ்டர் சொன்னால அதே டைலாக் இவனும் சொல்லுங்கிறான். அதே டைம்ல இவங்க ஆளுங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்களே இந்த பிளட் கிங் ஒரு ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் மேஜர் இருந்திருப்பானுங்க. அவங்கள ஒரு பவர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மேன்ஷன் அட்டாக் பண்ணுறானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த உல்ஃபு கூட ஃபைட் பண்ணுங்கிறாங்க. அந்த டைம்ல இந்த மேஜிக்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த மேன்ஷன் அட்டாக் பண்ணியிருப்பானுங்க இல்லையா, அந்த அட்டாக்னா பார்த்தீங்கன்னா பேரியர் போட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த அட்டாக் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபுன்னு வந்துருக்கும் இல்லையா, அந்த உல்ஃபுன்னு அந்த பேரியரை ஒர்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணுது, இருந்தால் அந்த உல்ஃபாலேயே முடியல. அப்புறம் இந்த ஆன்செஸ்டருக்கும் அந்த பிளட் கிங்குக்கு புரிய ஆரம்பிக்கிறேன். இந்த மேன்ஷன் சுற்றி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பேரியர் போட்டிருக்கானுங்க. எவன்டா பேரியர் போட்டுன்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறானுங்க. ஏன்னா ஒரு பேரியர் போட்டுக்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காசுன்னு செலவாகும். அதே டைமில் எவனும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேரியர்னா போட முடியாது. அதுவே இந்த மாதிரி பேரியர் போட்டிருக்கான்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு இவனுக்குன்னா ஷாக் ஆகுறானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மேன்ஷன் உள்ளே காமிக்கிறாங்க. நம்ம ஜிஎஃப்ஐ தான் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி பேரியர் போட்டு அந்த பேரியர் 3 மடங்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணிருந்துக்கிறேன். லூஃபன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்களால் இந்த சின்ன பேரியருக்கு ஒரு வச்சுக்கணும் உள்ளே வர முடியலன்னா நீங்கன்னா என்னடா பெரிய ஃபேமிலி பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு சொல்லி சுற்றி நிற்கிறீங்க, இந்த சின்ன பேரியருக்கு உங்களால் வச்சுக்கணும் உள்ளே வர முடியல அப்படின்னா நீங்கள் என்னடா பவர்ஃபுல்லான ஃபேமிலி, உங்களால் பவர்ஃபுல்லான ஃபேமிலி சொல்லிக்காரீங்கறான்னு நம்ம லூஃபன் அவங்களை அவமானப்படுத்தி விட்டுறான். சைடில் நம்ம சீனியரும் போய் 2 ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஃபேமிலி தோக்கறிட்டுக்காக வந்திருக்கீங்களே, நீங்கன்னா என்ன பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறாங்க. மேலே இருக்கிற அந்த பிளட் கிங்கோ அப்போ நீரா அந்த டிராகன் டைமரான்னு சொல்லி கேட்குறான். கீழே இருக்கிற சீனியர் இவன் தான் அந்த டிராகன் டைமரே, இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும், அது மட்டும் இல்லை இப்போ இவன் தான் மாஸ்டர் ஆஃப் தி யங் ஃபேமிலி ஒரு லாடே இவன் தான் நம்ம சீனியரை சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பிளட் கிங்கும் போய் இவனையை நீ சூஸ் பண்ணியிருக்க, இவன் ஏதோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், சில டிராகன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாததுக்காக இவனை உன்னோட லாடை ஏற்றிருக்கேன், இவனோட நான் பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்போ நீ என்ன லாடை ஏற்றிப்பேன்னு வேற மாதிரி சொல்லி விட்றான் பாருங்க. இதை கேட்டு லூஃபனுக்கு செம்ம காண்டகிரி, எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பேசியிருப்பேன், உன்னை சும்மா வர மாட்டேன், உன்னை கையால் கொண்டு வரான்னு அவன் ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா லூஃபன் அவன் ஒரு ஃபுல் பவர் மற்றவங்களுக்கு காமிக்கிறான். அவனோட 5 லெஜெண்டரியான டிராகன்ஸை சமன் பண்ணுவான் பாருங்க. இது பார்த்து அவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது இவங்கிட்ட ஒரு டிராகன் தான் இருக்குன்னு பார்த்தா 5 லெஜெண்டரியான டிராகன் வச்சுனுக்கிறானு. அதுவும் ஒன்று ஒரு எலிமெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துனுக்கிறானுங்க. இது ஒன்றும் முடியலடா ஒன்றும் இருக்குன்னு சொல்லி அந்த கோல்டன் டிராகனை சமன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது பார்த்து அந்த பிளட் கிங் இருக்காங்க அவனுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது கோல்டன் டிராகனா இதுனா எப்படி இவங்கிட்ட இருக்கு. அதுவே இவனுங்களுக்கு என்ன ஷாக்குனா ஒரு சமன் பண்ண டிராகன் இன்னும் 2 டிராகன் சமன் பண்ணி அது பற்றி ஷாக் ஆகுறானுங்க. இவன் என்ன கடவுளான்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இதுக்கே 2 பேர் ஷாக் ஆனா எப்படி. உங்களுக்கு கிஃப்ட் வேறு நான் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்களா. அந்த 2 கோல்டு டிராகன் இருக்குல்ல நீ அவங்கள சமன் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த யாங்கிவிட்டான லாங்கின் தான் சமன் பண்ணுறானுங்க. இது பார்த்தா அந்த பிளட் கிங்கு ஷாக் ஆகுது. என்னடா இது லாங்கின் தானே இவன் அந்த யாங்கிவிட்டான் தானே இவனுக்கு எப்பறம் இந்த மாதிரி ஆகுறானுங்க. இவன் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுனுங்கிறான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுங்கிறான். இவனுக்கு ஒரு அந்த 5 லெஜெண்டரியான ஹீரோஸ் இருக்கானுங்களே அவனுங்க சமன் ஆவானுங்க. இவனுங்களை என்ன பார்த்துட்டு அந்த உல்ஃப் பீஸ்ட் இருக்குல்ல என்ன பண்ணி பயப்பட ஆரம்பிச்சுது. இவனுக்கு கூட எப்படி சண்டை போதுன்னு பார்த்துனுக்குது. என்னோட இத்தனை டிராகன்ஸ் இத்தனோட ஆர்மி இத்தனை பர்பெக்ட் தாண்டி என்னை கொலை பண்ணிட்டுக்கு வருவீங்கன்னா இவங்களால 7 நாட்கள் என்னை கொலை பண்ணிட்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் உங்களால் வர முடியுமான்னு லூஃபன் ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு முன்னாடி இருப்பாருங்கன்னு சொல்லி லூஃபன் அவனோட கோல்டன் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கோல்டன் எனர்ஜிலேருந்து ஒரு எவன் டிராகன் அப்படி வெளியே வரும். அந்த டிராகன் லூஃபன் எப்போ அப்சர்வ் பண்ணியிருப்பானா ஃபர்ஸ்ட் லூஃபன் ஒருத்தவனை போட்டு தள்ளிட்டு அவன் கிட்ட அந்த கார் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கிறிஸ்டல் வந்து ஒரு கார் கிறிஸ்டல். அந்த கார் கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணுற மூலமாக இந்த டிராகன் இவனுக்கு அவேக்கன் ஆயிருக்கும். இந்த டிராகனை பார்த்து அந்த 2 பேருக்கு ஷாக் ஆகுது. என்னடா ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுக்குறீங்களா இவனால் எப்படி இந்த எவன் டிராகன் அவேக்கன் பண்ண முடிஞ்சது. இந்த டிராகனை எவனாலும் அவேக்கன் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் லெவலுக்கு ஈக்குவலான பவர் ஆச்சுன்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுங்கிறானுங்க. அப்புறம் லூஃபன் ஜிஎஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டான். ஒன்று ஒரு அந்த பவரான மிரர் ஃபேஸ்ன்னு சொல்லி அந்த பவர் யூஸ் பண்ணணும்னு லூஃபன் சொல்கிறான். ஜிஎஃப் அந்த பவர் யூஸ் பண்ணுறான். இந்த பவர் யூஸ் பண்ணுற மூலமாக என்ன நடக்கும்னா அவங்களால குளோன்ஸ் உருவாக்க முடியும். ஒரு எவன் டிராகனா இந்த இப்போ 5 எவன் டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் மாறும் பாருங்க. பாட்டு அவனால ஷாக்கு தாங்க முடியல. என்னடா ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுக்கலன்னு சொல்லி அவனே ஷாக்காக பார்த்துனுக்கிறான். இவனால ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி ஆகணும். தேவையில்லாமல் இவகிட்ட வந்து மாட்டிக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்கிறான். இந்த எவன் டிராகன் இருக்குல்ல இது ஒரு ஃபயர் பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆங் சிஸ்டம் மேலே அட்டாக் பண்ணுது. அவன் பார்த்தீங்கன்னா சில தாலி ஜம்னா போட்டு அந்த வந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். அதே டைம்ல அந்த பிளட் கிங் மேலே அட்டாக் வீடு அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் மூலமாக அந்த அட்டாக் பிளாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் இந்த டண்டர் டிராகன் இருக்குல்ல அது ஒரு ஃபைனல் ஃபார்ம் எடுத்து டண்டர் எனர்ஜி மூலமாக எல்லாரையும் கடல் ஊற்றினுக்குது. இந்த பக்கம் அந்த ஸ்டார் டிராகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாரும் கடல் ஓட்டுனுக்குது. அது பண்ண ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கிங் இருக்குல்ல அவன் மேலே பறத்துக்கு வருது. இதோட இந்த வீடியோ முடியிருக்கு. உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.